உலக அரசியலின் உண்மை முகம். கிரீன்லாந்து பற்றிய டிரம்பின் திட்டம் என்ன? ஐரோப்பாவின் நிலை என்ன? இதில் ஒளிந்திருக்கும் அரசியல் என்ன? ரஷ்யா சீனா என்ன கணக்கு போடுகிறது? இதை பற்றி ஒரு விரிவான அலசல். உலக அரசியலில் சில நேரம் ஒரு சிறிய இடம் கூட பெரிய சக்திகளுக்கு முக்கியமான போர்க்களமாக மாறிவிடும். அப்படியாக இப்போது பேசப்படும் ஒரு பெயர் கிரீன்லாந்து. வட துருவத்திற்கு அருகில் இருக்கும் இந்த பெரிய தீவு உலகின் மிகப்பெரிய தீவாக இருந்தாலும் மக்கள் தொகை மிகவும் குறைவு. ஆனால் அரசியல் முக்கியத்துவம் மிக அதிகம். கிரீன்லாந்து என்றால் என்ன? கிரீன்லாந்து என்பது ஒரு தன்னாட்சி கொண்ட பகுதி. ஆனால் அது அதிகாரப்பூர்வமாக டென்மார்க் நாட்டின் கீழ் உள்ளது. இதன் இருப்பிடம் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக். வட அமெரிக்கா, ஐரோப்பா, ரஷ்யா மூன்றுக்கும் நடுவில் இருப்பதால் ராணுவமும் வர்த்தகமும் பாதுகாப்பும் எல்லாமே இங்கிருந்து கண்காணிக்க முடியும். மேலும் பனிக்குள் இருக்கும் மினரல்கள், அரிய உலோகங்கள், எரிசக்தி வளங்கள் காரணமாக எதிர்காலத்தில் இதன் மதிப்பு இன்னும் அதிகமாக போகிறது. டிரம்ப் திட்டம் என்ன? 2019 முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அமெரிக்கா கிரீன்லாந்தை வாங்கினால் எப்படி இருக்கும் என்று வெளிப்படையாக சொன்னது உலகையே ஆச்சரியப்பட வைத்தது. அவர் கூறியதற்கு பின்னால் இருந்த அரசியல் கணக்கு என்ன? பாதுகாப்பு காரணம். ரஷ்யா மற்றும் சீனா ஆர்க்டிக் பகுதியில் அதிகமாக செயல்பட ஆரம்பித்துள்ளன. கிரீன்லாந்து அமெரிக்காவிடம் இருந்தால் வட துருவ பகுதியை முழுமையாக கண்காணிக்க முடியும். அடுத்து இயற்கை வளங்கள். எதிர்காலத்தில் மினரல்கள், எரிவாயு, அரிய உலோகங்கள் அமெரிக்காவுக்கு பெரிய பலமாக இருக்கும். ஏற்கனவே அங்கே அமெரிக்காவின் ராணுவ தளம் இருக்கிறது. முழு கட்டுப்பாடு இருந்தால் சக்தி இன்னும் அதிகமாகும். நாம முன்னாடியே போய் உட்கார்ந்தா சீனா, ரஷ்யா உள்ளே வர முடியாது. ஐரோப்பிய நாடுகளின் நிலை என்ன? டிரம்ப் அமெரிக்கா கிரீன்லாந்தை வாங்கினால் எப்படி இருக்கும் என்று வெளிப்படையாக சொன்னவுடன் டென்மார்க் உடனே சொன்ன விஷயம் கிரீன்லாந்து விற்பனைக்கு இல்லையூட் என்றது. டென்மார்க் இதை அவமானம், அரசு இறையாண்மைக்கு எதிரானது என்று பார்த்தது. ஐரோப்பிய நாடுகள் இதை எப்படி பார்க்கின்றன என்றால் இது வெறும் நிலம் வாங்கும் விஷயம் இல்லை. இது அதிகாரமும் தாக்கமும் உலக சமநிலையும் பற்றிய விஷயம். ஐரோப்பாவுக்கு பயம் என்ன? அமெரிக்கா, ரஷ்யா, சீனா இந்த மூன்று சக்திகளும் ஆர்க்டிக் பகுதியில் போட்டி போட ஆரம்பித்தால் அந்த பகுதி ஒரு புதிய பனிப்போர், கோல்வோ மையமாக மாறிவிடும். இதில் மறைந்த அரசியல் என்ன? வெளியில் பார்க்கும்போது இது ஒரு நிலம் வாங்கும் பேச்சு மாதிரி தெரியும். ஆனால் உள்ளே போய் பார்த்தால் இது உலக சக்திகளின் இடையேயான போட்டி என்பது புரியும். எதிர்கால வளங்களுக்கான போராட்டம், பாதுகாப்பு வலயம் அமைக்கும் முயற்சி எல்லாம் சேர்ந்து இருக்கும் ஒரு பெரிய அரசியல் விளையாட்டு. டென்மார்க் அமெரிக்காவை எதிர்க்க முடியுமா? நேரடியாக பார்த்தால் அமெரிக்கா ஒரு சூப்பர் பவர், டென்மார்க் ஒரு சிறிய நாடு. ஆனால் டென்மார்க் தனியாக இல்லை. அது ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் நேட்டோ கூட்டணியில் இருக்கிறது. அதனால் இது டென்மார்க் வர்சஸ் அமெரிக்கா என்று இல்லை. இது அமெரிக்கா இல்லாத நேட்டோவுடனான போட்டி. இது கூட்டணி அரசியல். மேலும் கிரீன்லாந்து மக்களுக்கும் தங்கள் எதிர்காலம் குறித்து பேசும் உரிமை இருக்கிறது. அவர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பதும் இதில் முக்கியம். ரஷ்யா எப்படி லாபம் அடையலாம்? ரஷ்யா இதை அமைதியாக கவனிக்கிறது. அமெரிக்காவும் ஐரோப்பாவும் இந்த விஷயத்தில் சிக்கிக் கொண்டால் ரஷ்யா ஆர்க்டிக் பகுதியில் தன் ராணுவத்தை அதிகரிக்க முடியும். புதிய வர்த்தக பாதைகளை உருவாக்க முடியும். உலக அரசியலில் தன் பேச்சுவார்த்தை சக்தியை உயர்த்த முடியும். அதாவது மற்றவர்கள் சண்டை போட்டால் நடுவில் லாபம் பார்க்கும் நிலை. சீனாவின் நிலைப்பாடு என்ன? சீனா நேரடியாக ஆர்க்டிக் நாடல்ல, ஆனால் அது தன்னை நியர் ஆர்க்டிக் பவர் என்று அழைக்கிறது. சீனாவின் கணக்கு புதிய கடல் வழிகள், ஷிப்பிங் ரவுட்ஸ், மினரல்கள் மற்றும் வளங்களில் முதலீடு. ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவுக்கு அருகில் பொருளாதார தாக்கம். அதனால் கிரீன்லாந்து விஷயம் சீனாவுக்கும் ரொம்ப முக்கியம். முடிவாக கிரீன்லாந்து என்பது ஒரு பனித்தீவு மட்டும் இல்லை.
அது எதிர்கால வளங்களின் சாவி, உலக பாதுகாப்பின் மையம். பெரிய சக்திகளின் அரசியல் சதுரங்க பலகை டிரம்பின் பேச்சு இந்த மறைந்த போட்டியை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது. எதிர்காலத்தில் இந்த பகுதி உலக அரசியலில் ஒரு பெரிய திருப்புமுறையாக மாறலாம்.